அன்பு மாணவர்களே வணக்கம். இன்று நாம் அறிவியல் பாடத்திலிருந்து வேதியியல் மாற்றங்கள் என்ற கருத்தினை பற்றி காண்போம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பொதுவாக இரண்டு வகைப்படும். அவை ஒன்று இயற்பியல் மாற்றம், இரண்டு வேதியியல் மாற்றம் என இரண்டு வகை மாற்றங்கள் நடைபெறுகின்றன. அது என்ன இயற்பியல் மாற்றம், அது என்ன வேதியியல் மாற்றம்? இரண்டு மாற்றங்களும் எத்தகையன? இது பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அதாவது இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு வகை மாற்றமாகும். ஒரு மாற்றம் நிகழும்போது அதில் எத்தகைய புதுவிதமான பொருளோ அல்லது செயலோ எதுவும் நிகழவில்லை எனில் அத்தகைய மாற்றம் இயற்பியல் மாற்றமாகும். அத்தகைய மாற்றத்தின் போது பழைய பொருட்கள் மீண்டும் அப்படியே நிலைத்திருக்கும். அந்த பொருளின் வடிவமோ அமைப்போ அல்லது அளவோ மாற்றமடையும். இத்தகைய மாற்றமே இயற்பியல் மாற்றமாகும். உதாரணமாக ரப்பர் பட்டை, ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரப்பர் பட்டையை அல்லது ரப்பர் வளையத்தை இரண்டு விரல்களுக்கு இடையே மாட்டி இழுத்து விட்டு மீண்டும் இழுத்து விடுவதால் ஒரு சில மாற்றத்தை நாம் உணரலாம். அதாவது ரப்பர் பட்டையை இழுக்கும் போது அதன் உருவம், வடிவம், அளவு போன்றவை மாறிவிடுவதை பார்க்கலாம். அதாவது வட்ட வடிவிலான ரப்பர் பட்டையானது விரல்களுக்கு இடையே மாட்டி இழுக்கும் போது அது நீண்டு விடும். பின்னர் இழுப்பதை நிறுத்தும் போது மீண்டும் அதே பழைய நிலைக்கு மீண்டு வரும். இத்தகைய செயலில் ரப்பருக்கு எவ்வித சேதமும் ஏற்படுவதில்லை. புதிய பொருள்கள் ஏதும், அதாவது ஒளி, வெப்பம் போன்றவை அல்லது வேறு ஏதேனும் பொருள்களோ ஏற்படுவதில்லை. செயலில் ஈடுபடுத்தப்படுகின்ற ரப்பர் பட்டையானது அப்படியே அதே நிலையிலேயே மீண்டு விடுகிறது. இத்தகைய மாற்றம் இயற்பியல் மாற்றமாகும். இரண்டாவதாக நாம் குறிப்பிடுவது வேதியியல் மாற்றமாகும். வேதியியல் மாற்றம் என்பது மிகவும் முக்கியமான மாற்றமாகும். ஏனெனில் பெரும்பாலான செயல்கள் இதன் அடிப்படையில் நடைபெறுகின்றன. ஒரு மாற்றம் நிகழும் போது ஒளி, சத்தம், வெப்பம் போன்றவையோ அல்லது வேறு ஏதேனும் புதிய பொருள்களோ தோன்றினால் அத்தகைய மாற்றமே வேதியியல் மாற்றமாகும். அதாவது பழைய பேப்பர், பழைய துணிகள், சருகுகள் மற்றும் குச்சிகள் போன்றவற்றை நாம் எரிக்கும் போது என்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்று கவனித்தீர்களா? இப்பொழுது அவற்றை பார்க்கலாமா? சில பழைய பேப்பர்களை சேகரித்து வந்து குவித்து வைத்து அவற்றை தீயிட்டு கொளுத்தி அவை எரியும் போது அவற்றை உற்று நோக்குங்கள். நன்றாக பாருங்கள். எரிந்து கொண்டிருக்கும் போது வெளிச்சமும் வெப்பமும் புகையும் வருவதை பாருங்கள். சற்று பொறுங்கள், எரிந்து முடிக்கட்டும், காத்திருங்கள். எரிந்துவிட்டனவா என்று பாருங்கள். ஆம், எரிந்து முடித்த பிறகு ஏதாவது தென்படுகிறதா என்று பாருங்கள். ஆமாம், சாம்பல் உண்டாகியிருப்பதை பாருங்கள். இந்த சாம்பல் எப்படி வந்ததென்று தெரியுமா மாணவர்களே? ஆமாம், பேப்பர் எரிந்ததனால் கிடைத்ததுதான் இந்த சாம்பல். சரி, பேப்பர் எரியும் போதும் எரிந்த பின்னரும் எவையெல்லாம் கிடைத்தன என்று கூறுங்கள். பேப்பர் எரியும் போது வெப்பம், வெளிச்சம், புகை ஆகியவையும் எரிந்து முடித்த பிறகு சாம்பலும் கிடைத்தன. இவையெல்லாம் பேப்பர் வேதியியல் மாற்றத்திற்கு உட்பட்டதனால் கிடைத்தவை ஆகும். இவ்வாறு துணிகள், குச்சிகள், சருகுகள் போன்ற பொருட்களை எரித்தாலும் இதுபோன்று வெப்பம், வெளிச்சம், புகை மற்றும் சாம்பல் ஆகியவை கிடைக்கும். வேதியியல் மாற்றம் என்பது என்னவெனில், ஒரு மாற்றத்தின் போது புதிய பொருட்கள் எவையேனும் உற்பத்தி ஆனால் அத்தகைய மாற்றமே வேதியியல் மாற்றமாகும். மேற்காணும் சோதனையில் வெப்பமும், வெளிச்சமும், புகையும், சாம்பலும் நமக்கு கிடைத்தன. இதுபோன்று துணிகள், குச்சிகள், விறகுகள், சருகுகள் ஆகியவை எரிந்தாலும் இது போன்றவை கிடைக்கும். அதனால் இவையும் வேதியியல் மாற்றங்களே ஆகும். இத்தகைய வேதியியல் மாற்றங்களின் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் யாவை என தெரியுமா? மாணவர்களே, விறகு எரிவதனால் நம் வீடுகளில் சமையல் நடைபெறுகிறது. இது போன்று பல்வேறு பயன்கள் உண்டாகின்றன. நாம் அன்றாடம் காணும் பல்வேறு செயல்கள் வேதியியல் மாற்றங்களின் செயல்பாடுகள் ஆகும். உதாரணமாக பால் தயிராக மாறுதல், முட்டையை வேக வைத்தல், இரும்பு துருப்பிடித்தல், மஞ்சளின் நிறமானது சோப்பு சேர்ந்தவுடன் சிவப்பாக மாறுவது, உணவு செரித்தல், உணவு சமைத்தல் போன்ற செயல்பாடுகள் அனைத்தும் வேதியியல் மாற்றங்களாகும். வேதியியல் மாற்றம் நிகழும்போது புதிய பொருட்கள் ஏதேனும் தோன்றுதல், பழைய பொருள் மீண்டும் அதே நிலையிலேயே கிடைக்காமல் இருப்பது போன்றவை நடைபெறுகின்றன. எடுத்துக்காட்டாக
பால் தயிராக மாறுதல் நிகழ்வில் பாலை காய்ச்சி இளஞ்சூட்டில் அதனுடன் சிறிது உரை சேர்த்த பிறகு சில மணி நேரம் கழித்து தயிர் உண்டாகியிருக்கும். இந்நிகழ்வில் நமக்கு கிடைக்கும் புதிய பொருள் தயிராகும். அதே வேளையில் பாலானது மீண்டும் நமக்கு கிடைக்காது. ஏனெனில் அந்த பாலானது வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்டு தயிராக மாறியிருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த வேதியியல் மாற்றமாகும். இதுபோல் வேறு ஏதேனும் வேதியியல் மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் இருக்கிறதா என்று உங்கள் வீட்டில் உள்ளவர்களே தெரிந்து கொண்டு நாளை வகுப்பிற்கு வாருங்கள். நன்றி.